22 - சூரிய வளையம், 22 - சன் ஹேலோ. வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது 22 - சூரிய வளையம், 22 - சன் ஹேலோ என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான இயற்கையின் அதிசய நிகழ்வு ஆகும். சூரியனைச் சுற்றி ஒரு அழகான வானவில் வளையம் போல காட்சியளிக்கும் இந்த நிகழ்வு நம் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் நடக்கும் சில இயற்பியல் மாற்றங்களால் ஏற்படுகிறது. இது எப்படி உருவாகிறது என்று இப்போது பார்ப்போம். இது எப்படி உருவாகிறது? பனி படிகங்கள், ஐஸ் கிறிஸ்டல்ஸ் சோகஸ்மெலி. இந்த வளையம் உருவாவதற்கு சிரஸ் மேகங்கள், சீரஸ் கிளவுட்ஸ் தான் காரணம். இவை வளிமண்டலத்தில் மிக உயரத்தில், அதாவது சுமார் 20,000 அடிக்கு மேல் இருக்கும் மேகங்கள் ஆகும். அங்கு கடுமையான குளிர் இருப்பதால் இந்த மேகங்கள் தண்ணீர் துளிகளுக்கு பதிலாக மில்லியன் கணக்கான சிறிய அறுகோண வடிவ பனி படிகங்களால் ஆனவை. ஒளிவிலகல், ரிஃப்ராக்ஷன் சோகஸ்மெலி. சூரிய ஒளி இந்த அறுகோண பனி படிகங்கள் வழியாக ஊடுருவிச் செல்லும்போது அது சரியாக 22 கோணத்தில் வளைந்து ஒளிவிலகலுக்கு உள்ளாகிறது. வட்ட வடிவம். அந்த மேகங்களில் உள்ள பனி படிகங்கள் அனைத்து திசைகளிலும் பரவி இருப்பதால் அவை ஒளியை ஒரே சீராக சூரியனைச் சுற்றி ஒரு முழுமையான வட்டமாக வளைக்கின்றன. இதுவே நமக்கு ஒரு பெரிய வளையம் போல காட்சியளிக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான தகவல். உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அந்த வளையத்தின் உள் விளிம்பு லேசான சிவப்பு நிறத்திலும் வெளி விளிம்பு மங்கலான நீல நிறத்திலும் இருப்பதை கவனிக்கலாம். பனி படிகங்கள் ஒரு இயற்கை முப்பட்டகம், அதாவது பிரிஸ்மம் போல செயல்படுவதால் வெவ்வேறு வண்ண ஒளி கதிர்கள் வெவ்வேறு கோணங்களில் வளைந்து பிரிவதே இதற்கு காரணம். ஒரு முக்கிய குறிப்பு: கேமராவில் படம் பிடிக்க இது ஒரு அரிய, அழகான காட்சி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சூரியனை நேரடியாக பார்க்கும்போது நம்முடைய கண்களையும் கேமரா லென்ஸையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இயற்கையின் இந்த அழகை ரசியுங்கள், பாதுகாப்போடு கொண்டாடுங்கள்.